இந்த ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வியூஸ் போகாது, ரீச் கிடைக்காதுன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இது கான்ட்ரவர்சியை கிளப்புறதோ அல்லது காமெடி என்டர்டெயின்மெண்ட்டோ இந்த கண்டென்ட்டு கிடையாது. இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக பண்ண வீடியோ. அப்படி என்ன அவேர்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எல்லார் வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அப்படி குழந்தைங்களுக்கு காய்ச்சல், தலைவலி, இருமல், சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஈஸியாக போய் ஒரு டாக்டரை பார்த்து டாக்டருக்கு சொல்கிற மெடிசனை வந்து வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றோம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெடிசன் சாப்பிட்டு, ஒரு சாதாரண ஒரு காஃப் சிரப்பு சாப்பிட்டு ஒரு 20க்கும் மேற்பட்ட குழந்தைங்க வந்து இறந்துருக்காங்க. அந்த 20 குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேனுஃபேக்சர், அதாவது தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ண ஒரு காஃப் சிரப்பை சாப்பிட்டு தான் இறந்துருக்காங்க. அது தமிழ்நாடு ஃபுல்லாகவும் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் இருக்குது, எல்லா டாக்டரோட ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. ஸோ அந்த ஒரு சாதாரண ஒரு காஃப் சிரப்பு குடித்து 20க்கும் மேற்பட்ட குழந்தைங்க எப்படி இறந்தாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. மத்திய பிரதேசத்தில் சுனில் சோனி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டாக்டர் இருக்கார். அந்த டாக்டர் பார்த்திங்க அப்படின்னா தனியாக தனக்குன்னு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கிளினிக் வச்சுருக்காரு. அந்த கிளினிக்கில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேஷண்ட்டை வந்து அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. சில குழந்தைங்களுக்கு வந்து மாத்திரை மருந்துகள்லாம் எழுதி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில மெடிசன்ஸ் வந்து எழுதி கொடுத்துருக்காரு. அதில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் ட்ரிப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காஃப் சிரப், அந்த ஒரு காஃப் சிரப்பையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க, கொஞ்சம் நாள் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து குழந்தைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறையா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு பூரா அதை எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு காஃப் சிரப்பை தொடர்ந்து ஒரு 15 நாள் 10 நாள் குடித்த அடுத்தடுத்த குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காஃப் சிரப் குடித்த எல்லா குழந்தைங்களும் பார்த்திங்க அப்படின்னா கிட்னி டேமேஜ் ஆகி அடுத்தடுத்து உயிரிழக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட குழந்தைங்க வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து அந்த காஃப் சிரப்னால் பார்த்திங்க அப்படின்னா இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது குறித்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே பிரச்சனை வந்து இறக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த டாக்டர் வந்து இந்த ஒரு காஃப் சிரப்பை எழுதி கொடுத்துருக்காங்க. கோல்டன் ட்ரிக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு காஃப் சிரப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ அந்த ஒரு காஃப் சிரப்பை லேபுக்கு அனுப்பி அதில் என்ன பொருள் கலந்துருக்காங்க, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்றத செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியை காத்துட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 45% அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா டைதிலின் கிளைகோல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல், அந்த கெமிக்கல் வந்து 45% மேலே அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் கீழே தான் இருக்கணும். ஆனால் அதோட பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 45% மேலே இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க கிட்னி வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு அவங்க இறந்து போனதுக்கான காரணத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டாக்டரை வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி சிறையில் அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காஃப் சிரப்பை மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி, அந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்த அந்த அதிகாரிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே ரைட் பண்ணுறாங்க. ரைட் பண்ணி அங்கே இருக்க மெடிசன்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணும்போது கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பெனியை வந்து சீல் வச்சு மூடிட்டாங்க. ஸோ அங்கே இருக்க சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அதில் அப்படிலாம் கலப்படம்லாம் இல்லை, நாங்கள் வேணால் ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு அந்த ஒரு காஃப் சிரப்பை தாங்களே குடித்து வந்து அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்றக்காக அந்த காஃப் சிரப்பை குடிச்சிருக்காங்க. குடித்தவங்களும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் மயங்கி விழுது, என்ன சொல்கிறது, மூச்சு பேச்சு இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் அவங்களையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கும் இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் பெருசாக பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஆனால் எல்லா மீடியாவும் எல்லா நியூஸ் சேனலும் இதை பற்றி நியூஸ் போட்டாலுமே பார்த்திங்க அப்படின்னா மக்களிடத்தில் பெருசாக ரீச் இல்லை, யாருமே இதை கண்டுக்கல. ஏன்னா எல்லோரும் கரூர் ஸ்டாம்பேடை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே மற்ற எந்த ஒரு நியூஸையுமே காதில் வாங்காமல் கடந்து போயிட்டுருக்கோம். ஸோ மா சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அது குறித்து நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எதனால் ஆச்சு, இந்த மருந்து கலப்படம் பண்ணதா அல்லது வந்து எக்ஸ்பயர் ஆன மருந்தா அப்படின்றதான் நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம். எல்லா கோணத்துலேருந்தும் நாங்கள் வந்து விசாரிச்சுட்ருக்கோம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த மருந்து வந்து விற்பனை இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எந்த ஒரு கேஸும் புகாரும் வந்து இது வரைக்கும் ஃபைல் ஆகலை. அதனால் மெத்தனமாக இருக்க வேணால் யாரும் இந்த மருந்தை வந்து வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, மெடிக்கல் ஷாப்பில் இந்த மருந்தை வந்து சேல் பண்ணாதீங்க, டாக்டர்ஸ் யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணாதீங்க, மக்கள் யாரும் பார்த்திங்க அப்படின்னா தங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஒரு காஃப் சிரப்பை வந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வந்து இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதிட்டு இருந்தாங்க. அந்த லெட்டரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு காஃப் சிரப்பை வந்து யாருக்கும்
கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காஃப் சிரப்பும் 2 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க வேணான்னு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா டாக்டர்ஸ்களுக்கும் எல்லா சுகாதாரத்துறைக்கும் வந்து நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு குழந்தை 2 வயசுக்கு கீழே 5 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து காஃப் சிரப்லாம் எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு காய்ச்சல் இருமல் அப்படின்லாம் வந்துச்சு அப்படின்னா 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இதுக்கு ஒரு புஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக மெடிசன் தான் எடுக்கணும், இதுக்கு மருந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு யாரும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் இப்படி மாட்டிக்காதீங்க அப்படின்றத மத்திய அரசு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் எடுங்க, எல்லோரும் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, பத்திய சாப்பாடு சாப்பிடுங்க, எல்லோரும் வந்து மெடிசனை நோக்கி போகாதீங்க அப்படின்னு மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடிதத்தில் வந்து முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெடிக்கல் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் இந்த ஒரு சின்ன காய்ச்சல் இருமலை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நோயாக நம்மக்கிட்ட கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மருந்து மாத்திரைகளை வச்சு பார்த்திங்க அப்படின்னா மக்களை அழிக்கிற கேவலமான விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா டாக்டர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான மருந்தை தான் எழுதி கொடுக்குறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கண்மூடித்தனமாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. சில டாக்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கமிஷனின் பேரில் தான் பார்த்திங்க அப்படின்னா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் ஒவ்வொரு மெடிக்கல் கம்பெனியோட டைப் வச்சுக்கிறாங்க. எங்களோட மருந்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணீங்க, மக்களை வாங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கமிஷன் தரோம் அப்படின்ற பேரில் தான் டாக்டரே வந்து மெடிக்கல் கம்பெனி வந்து ரீச் பண்ணுறாங்க. அந்த கமிஷன் காசுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டாக்டர்கள் வந்து இந்த மாதிரி கேவலமான செயலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். மத்திய அரசு வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க, மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுத்தணும், எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை மருந்து தேடி போகாதீங்க அப்படின்றத அந்த லெட்டரில் வந்து இம்பார்ட்டண்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் உங்களோட ரிலேஷன் யாராவது இந்த ஒரு மருந்து, இந்த கோல்டன் ட்ரிப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு டானிக்கை, இந்த ஒரு காஃப் சிரப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தயவு செய்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள தூக்கி போட சொல்லிடுங்க. இந்த மருந்தை வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிடுங்க. குழந்தைங்க வச்சுருக்க ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை மெயினாக ஷேர் பண்ணி விட்ருங்க.